ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா. அரசியல் வெறி அல்லது தன்னுடைய கருத்து தான் முக்கியமானது, மற்ற எதுவுமே முக்கியம் இல்லை என்று வரக்கூடிய வெறி எந்த அளவுக்கு மனிதர்களை இட்டு செல்லுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கு. இன்றைக்கு உச்சநீதிமன்றத்துல காலையில அமர்வுல உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மேல ஒரு பொருளை எடுத்து வீசுவதற்கு ஒருவர் எத்தனித்திருக்கிறார், முயற்சித்திருக்கிறார் அப்படிங்கிறது சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அவரு கோரிக்கையை வைக்கிறாரு. கடவுள் சிலை சேதப்பட்டிருக்கு, அதை சரி செய்து புதுசாக கொடுக்கிறதுக்கு சரி செய்து சீரமைக்க உத்தரவிடுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த மாதிரி உடனடியாக அந்த மாதிரி பிரச்சனைகள்ல உத்தரவிட முடியுமா அப்படின்னு சொல்லி ஒன்று ரெண்டு கருத்துக்களை அவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பகிர்ந்து கொள்கிறார். அது இவரால தாங்க முடியல, அந்த வழக்கறிஞரால. அவர் காலில் இருந்து காலணியை கழட்டினார். அவங்க எரியறதுக்குள்ள காவலர்கள் பிடிச்சிக்கிட்டாங்க. அவர் அந்த வெளியில் செல்லும் போது அல்லது முதல்ல அவர் ஒரு முழக்கத்தை எழுப்பி கொண்டு சென்றார் அப்படின்னு சொல்றாங்க. சனாதன தர்மத்தை அவமதித்தால் இந்தியா தாங்கிக் கொள்ளாது, பொறுத்து கொள்ளாது அப்படின்னு சொல்றாங்களே, உண்மையிலேயே அப்படி இருக்குதா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே வருது. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஆர்டிகிள் 13 முன்பிருந்த சட்டங்கள், அதாவது அரசமைப்பு சட்டம் செயல்பாட்டுக்கு வந்ததற்கு பிறகு, நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு, அந்த நாள் முதல் அதுக்கு முன்னாலே இருந்த சட்டங்கள் புதிய அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை உரிமைகளை பாதிக்கும் விதமாக என்னென்ன சட்டங்கள் அதற்கு முன்னால இருந்ததோ அவை அனைத்தும் இந்த முரண்பட்ட அளவுக்கு செல்லாது அப்படிங்கிறத ஆர்டிகிள் 13 சொல்லுது. இங்க புதிய அடிப்படை உரிமைகள்ல சமத்துவத்திற்கான விதிகள் இருக்கு, பிரிவுகள் இருக்கு, அப்படி வரிசையாக இருக்கு. அதுக்கு மாறாக இருக்கக்கூடிய விஷயங்கள் செல்லாது. அப்போ பழைய சனாதன தர்மம் என்பது எழுதப்படாத சட்டமாக நடைமுறையில இருந்திருக்கலாம், அல்லது எழுதப்பட்ட சட்டமாகவே நடைமுறையில இருந்திருக்கலாம். ஆனா அது எதுவும் 50க்கு பிறகு இந்தியால இல்லை அப்படின்னு வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது சனாதனத்துக்கு நேர்ந்த அவமதிப்பு இந்தியாவால் பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அந்த உணர்வை அந்த வெறியை ஏற்றி வச்சிருக்கான். எங்க இருக்கிறோம்? உச்ச நீதிமன்றத்துல யாரிடம் மனுவை கொடுத்திருக்கிறோம்? உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கொண்ட ஒரு அமர்வு. அப்புறம் எப்படி இதெல்லாம் நடக்குது? அந்த சென்ஸ் வேண்டாமா? அப்படியா கோபம் மனிதர்களுடைய கண்ணை மறைக்கும்? அல்லது இது இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற முடிவோடையே அவர் வந்தாரா? தெரியல. அவரை அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க, காவலர்கள் வெளியில அழைச்சிட்டு போயிட்டாங்க. அவர் மீது முதற்கட்ட விசாரணை நடந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த முதற்கட்ட விசாரணை எப்படி போகும், என்ன செய்வாங்கங்கிறது அடுத்து வரும் விஷயங்கள்ல தான் தெரியும். நீதிமன்றங்களை பற்றி, நீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பற்றி இன்னும் சரியாக சாதாரண மக்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் கூட புரிந்து கொள்ள முடியும். வழக்கறிஞர் ஒருவரே சரியாக புரிந்து கொள்ளவில்லைன்னா எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னே தெரியல அவங்களெல்லாம். இங்கேயும் கூட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர் இந்த தவேகா குறித்து சில கருத்துக்களை அவர் பகிர்ந்து கொண்டார்ன உடனே அவரை பற்றியும் கடுமையாக பேசுகிறார்கள் அப்படிங்கிறத அவரே நீதிமன்றத்துல சொல்லியிருக்கிறாரு. வேறொரு அமர்வுல பேசும்போது இதை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அவதூறு கருத்துக்கள் அல்லது இணையத்துல வீடியோ வெளியிட்டது தொடர்பாக ஒரு நெருக்கமாக இருந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான டிஸ்பியூட்டை பத்தி அந்த வழக்கு வந்திருக்குது. அதுல பேசும்போது அவதூறு செய்யும் விதத்துல இருக்கக்கூடிய வீடியோக்களை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை தொடர்பாக பேசும்போது அவங்களுக்கு அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. அவங்க கேஸ் செட்டில்டு. பட் இந்த சமூக வலைத்தளங்கள்ல யாரையும் அவங்க விட்டு வைக்கிறது இல்ல, உத்தரவுகளை பிறப்பிக்கிறோம் அப்படிங்கிற நீதிபதிகளையும் அவங்க விமர்சிக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில குடும்ப உறுப்பினர்களை குறிப்பிட்டும் பழைய நிகழ்வுகள்,
வாழ்க்கையில நடந்த பழைய நிகழ்வுகளை குறிப்பிட்டும் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அல்லது அது ஒரு த்ரெட்டாக, அச்சுறுத்தலாக வீடியோக்கள், போட்டோஸ் இந்த மாதிரி விஷயங்களை அப்லோட் பண்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பொருட்படுத்தாம நாம புறக்கணிக்கணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் சொல்லியிருக்கிறார். இதே போலதான் அந்த உச்ச நீதிமன்றத்திலையும் தலைமை நீதிபதி சொல்லியிருக்கிறாரு. இதனாலெல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம், என்னுடைய கவனத்தை திசை திருப்பிடலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி எல்லாம் கவனத்தை திசை திருப்ப முடியாது. நாம கவனத்தை திசை திருப்புவர்கள் இல்லை. இவங்க நினைக்கிற மாதிரி அவங்க ஒன்றை செய்துட்டாங்கன்னா அவங்க பின்னால ஓடுற மனநிலை இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்தாப்புல வாதத்துக்கு தேவையான விஷயங்களை அடுத்த மனுவை அவர் கொடுங்க, பேசலாம் அதை பத்தி அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு வேலை செய்ய அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ரொம்ப பக்குவமாகத்தான் இருக்கிறாங்க. எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் உடனடியாக எங்களை பற்றி இப்படி பேசினா என்னாச்சு அப்படின்னு எல்லாம் அவங்க கேட்கல. இயல்பாக சக மனிதர்களை மதிக்கிற மாதிரி தான் அவங்க செய்யக்கூடிய வேலைகளையும் போற போக்குல சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. நீதிமன்றங்கள்ல நடக்கக்கூடிய விஷயங்களும் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் புதுசாக நமக்கு சில பாடங்களை சொல்லி தந்து கொண்டே தான் இருக்கு அப்படிங்கிறத தான் இதுல பார்க்க வேண்டியதாக இருக்கு. அதற்கு பிறகு இன்னொரு செய்தியும் இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு தமிழ்நாடு ஆளுநர் பற்றி பேசி. அவர் போற இடங்கள்ல தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்னு சொல்றாங்களே, தமிழ்நாடு யாரோட போராடுகிறது, எதற்காக போராடுகிறது அப்படின்னு எல்லாம் கேட்கிறாரு. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தான் சமூக பாகுபாட்டை அகற்றணும், ஆனா அவங்க வேண்டுமென்றே அரசியல் லாபத்திற்காக மக்களை பிரித்து ஆள்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. எதற்காக யாரு பிரித்து ஆள்கிறார்கள்? ஒரு நீதியை, பாகுபாடு என்ற ஒரு அநீதிக்கு எதிராக பாசிட்டிவ் ஜஸ்டிஸ் என்ற அளவுல சில விஷயங்களை அரசு செய்தால் அரசு தான் பாகுபாடு காட்டுது அப்படின்னு புதுசாக ஒரு விஷயத்தை கண்டறிந்து சொல்வது போல பலர் பேசிட்டு இருக்கிறாங்கல்ல. அந்த வகையில தான் இவர் சொல்றதும் இருக்குது. தமிழ்நாடு போராடும்னு சொல்றாங்களே, எழுதியிருக்காங்க. அவர் போராட்டத்துல சுவர்கள் எழுதியிருக்கிறாங்களாம். தமிழ்நாடு யாரோட போராடும்? தமிழ்நாட்டை எதிர்த்து யாரையும் போராடுறாங்களா? யாரும் போராடல. நாம எல்லாரும் சகோதர சகோதரிகள். எப்போ, எதற்கு அப்படிங்கிறதெல்லாம் கேள்விகள். எப்போ சகோதர சகோதரிகள்னு ஒன்று சேர்த்துக் கொள்கிறீர்கள், எப்போது பிரிக்கிறீர்கள்ங்கிறது அரசியல் ரீதியாக அந்த பிரச்சனைகள் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால நம்ம கிட்ட சண்டையே இல்லை, நம்மிடையே சண்டைகளே இல்லை, பிரச்சனைகளே இல்லை, நாம ஒன்றிணைந்து வாழணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் உண்மையிலேயே ஒற்றுமையை கட்டுவதற்கான வழி இல்லை. பிரச்சனைகள் இருந்தா பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும். பிரச்சனைகள் இருந்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும். அதற்கு பிறகு ஒற்றுமையை பற்றி பேசினா அது லாங் ஸ்டாண்டிங்கா இருக்கும். எல்லாரும் அப்படியே என்னென்ன துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அப்படியே அனுபவித்துக் கொண்டிருங்கள், நம்ம எல்லாரும் ஒன்றாக இருப்போம் அப்படின்னு கூப்பிடும் போது அது சரியான அறைகூவலாக இல்லை. அதுதான் முக்கியமான பிரச்சனையாக இருக்கு. ஆனா அது அவங்களுக்கு புரியல. இப்படி தமிழ்நாடு போராடும்னு சொல்றீங்களே, யாரோட போராடும்னு கேட்டதுக்கு முதலமைச்சர் சரியான பதிலை அவர் முன் வச்சிருக்கிறாரு. அவர் சொல்லியிருக்கிற பதிலையும் உங்களோட ஷேர் பண்ணிட்டு நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் தனித்தனியாக விளக்கி சொல்லலாம். அது தேர்தல் பிரச்சாரம் அதிகமாக வரக்கூடிய நேரங்கள்ல அதை பற்றி எல்லாம் பேச வேண்டிய தேவை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அந்த கண்டென்ட்டா மட்டும் நம்ம ஷேர் பண்ணா போதும் அப்படின்னு. இந்தி மொழியை ஏற்றுக்கொண்டால் தான் கல்வி நிதியை கொடுப்போம் அப்படின்னு இருக்கிற ஆணவ திமிருக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு. யார் சொன்னது? இந்தி மொழியை ஏற்றுக்கொண்டால் தான், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் அந்த SSA நிதியை கொடுப்போம், கல்விக்கான நிதியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அச்சுறுத்தலை தமிழ்நாட்டின் மீது திணித்தது யாரு? அவங்களுக்கு எதிராக தொடர்ந்து போராடிட்டு இருக்கு. அந்த மாதிரி வரக்கூடிய சூழல்கள் நிர்வாக ரீதியாக ஒன்றிய அரசு கொடுக்க மாட்டேன்னு சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நீதிமன்றத்துல போய் பெறக்கூடிய நிலையை செய்யறது. RTE ஃபண்ட்ஸ் வராம இருந்தது, போராடினாங்க. இப்போ வந்திருக்கு, RTE ஃபண்ட்ஸ் வந்திருக்கு. அதனால கல்வி உரிமை சட்டத்தின் கீழே தனியார் பள்ளிகள்ல அனுமதி கொடுக்கறதுக்கான நடைமுறையை அரசு தொடங்கியது. அதுக்கு முன்னால அது தொடங்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வெப்சைட்ல அதுக்கான அறைகோவலே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பதான் பணம் 2 வருடத்துக்கான பணத்தை கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, இந்த வருடத்திற்கான பணத்தை கொடுக்கறாங்க. அதுக்கு பிறகு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட். அதுக்கப்புறம் அறிவியல் மனப்பான்மையை விதைக்கும் கல்வி
நிலையங்களுக்குள்ள போய் மூட நம்பிக்கைகளையும் புரட்டு கதைகளையும் சொல்லி எதிர்கால தலைமுறைய ஒரு 100 வருஷத்துக்கு பின்னால கொண்டு போறீங்களே, அந்த சதிக்கு எதிராக போராடும் தமிழ்நாடு அப்படின்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த NCERT புக்கு இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லயும் அறிவியலுக்கு புறம்பான செய்திகளை பாடமாக வைத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. உண்மைகளுக்கு பதிலாக உண்மைக்கு மாறான தகவல்கள், அறிவியல் உணர்வுக்கு பதிலாக மத உணர்வு போன்ற விஷயங்கள்லாம் அதுக்கு உள்ள வருது. அதனால அதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் தமிழ்நாடு வெற்றி பெறும் அப்படிங்கிறத சொல்றாரு. உச்சிமண்டை வரைக்கும் மதவெறியை ஏற்றிக்கொண்டு எதற்கெடுத்தாலும் மதத்தை பிடித்துக் கொண்டு நாட்டின் வளர்ச்சியை தடுக்கிற தந்திர கும்பல்கள் தலையெடுக்காமல் போராடும் அப்படின்னு மூன்றாவதாக சொல்றாரு. சாதாரணமாக ஒரு குற்றம் நடந்தா கூட குற்றத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் யாரு, குற்றம் செய்தவர் யாரு அப்படிங்கிறத பொறுத்து அரசியல் எந்த அரசியலுக்காக நிற்கிறார்கள் என்பதை பொறுத்து மதம், சாதி, அரசியல் கட்சி இந்த அடிப்படையில எல்லா விஷயங்களையும் பார்க்கிறது. அவங்க குற்றம் செய்திருந்தால், தங்களுடைய ஆதரவு சக்திகள் குற்றம் செய்திருந்தால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. எதிர்த்தரப்பு செய்திருந்தால் அது சிறிய குற்றமாக, சிறிய அளவிலான குற்றமாக இருந்தாலும் அதை பூதாகாரமாக பெருக்கி காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிலைய அந்த மாதிரி ஆட்கள் தலையெடுக்காமல் தடுக்கும், போராடும் அப்படின்னு சொல்றாரு. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை மக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக நெருக்கடி கொடுக்கும் ஜனநாயக விரோதிகளுக்கு எதிராக போராடும். இதுவும் பார்க்கிறோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கு எதிராக ஆளுநர்கள் மூலமாக வரக்கூடிய தொல்லைகள், கட்சித்தாவல் மூலமாக வரக்கூடிய தொல்லைகள், நெருக்கடிகள், இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அதனால அதையும் சொல்றாரு. அன்டெமோக்ராட்டிக் ஆக்ட்ஸ் ஆஃப் சிலர் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அடுத்ததாக அதை ஒட்டியே அடுத்த விஷயமா வருது. ஆளுநருடைய அதிகார அத்துமீறல்களுக்கு எதிராக ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்துக்கு சென்று மாநில உரிமைகளை நிலைநாட்டுறோம், இந்த அரசியல் சட்டத்தின் மாண்பை சிறுமைப்படுத்தும் விதமாக நடந்து கொள்பவர்களுக்கு எதிராக தொடர்ந்து போராடும் அப்படின்னு அதுவே முழுமையான விளக்கத்தை அதுவே தருது. ஆளுநருடைய அதிகார அத்துமீறல்களுக்கு எதிராக ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்துக்கு சென்று மாநில உரிமைகளை நிலைநாட்டுகிறோம் அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய தொழிற்சாலைகளை, தொழில் வளர்ச்சியை, வேலை வாய்ப்புகளை அடுத்த மாநிலத்துக்கு மிரட்டி அழைத்து செல்லும் சதிகாரர்களுக்கு எதிராக தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிற செய்திகளே அப்பப்போ வரும். நீங்க தனித்தனியாக பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியாது, அது சீரியஸா தெரியாது. ஏதோ ஒன்று புதிதாக இங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்கன்னு வரும். ஆனா அதுக்கப்புறம் யூபிக்கு போயிடுச்சு, அங்க போயிடுச்சு, இங்க போயிடுச்சு, குஜராத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு ஏதாவது செய்திகள் பின்னாடி வரும். இல்ல முதல் முறையாக அப்ரோச் பண்றவங்களையே நேரடியாக இந்த மாநிலத்துல போய் ஓபன் பண்ணுங்கன்னு ஒன்றிய அரசே உடன் இருந்து ஒரு குறிப்பிட்ட சில மாநிலங்களுக்கு சார்பாக நடந்து கொள்கிறது அப்படிங்கறதும் இருக்கு. அதை குறிப்பிடுறாரு முதலமைச்சர். அதுக்கப்புறம் RSS ஆசியோட இந்திய மக்களின் ஒற்றுமையை சீர்குலைத்து மீண்டும் மனு தர்மத்தை நிலைநாட்ட துடிக்கும் ஆதிக்க வெறியர்களுக்கு எதிராக போராடும் வெற்றி பெறும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாரு. இதுவும் முக்கியமானது. இந்த நிகழ்ச்சியில முதல்ல பேசிய விஷயங்கள் இதை காட்டுகிறது. எப்படி அவங்க அரசமைப்பு சட்டத்துக்கு பதிலாக மனு தர்ம சட்டங்களை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாரு. அதுக்கப்புறம் வள்ளுவருக்கு காவிக்கரை பூசுவது முதல் கீழடியினுடைய உண்மைகள் நிலத்துக்கடியிலேயே புதைந்து போகும் அப்படின்னு போக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது வரையிலான வன்மம் இருக்கே, அதுக்கு எதிராகவும் தமிழ்நாடு போராடும். டீலிமிட்டேஷன் மூலமாக தமிழ்நாட்டின் வலிமையை குறைக்கிற, தமிழ்நாட்டின் அரசியல் பிரதிநிதித்துவ வலிமையை குறைக்கின்ற சதிக்கு எதிராக போராடும். ஏகலைவனின் கட்டை விரலை கேட்டது போல திணித்திருக்கக்கூடிய நீட் எனும் பலிபீடத்துக்கு எதிராக போராடும். நாட்டையே நாசப்படுத்தினாலும் தமிழ்நாடு மட்டும் 11.19% வளர்ச்சியை பெற்றிருக்குதே, பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டுதே அப்படின்னு நாள்தோறும் அவதூறுகளை பரப்பி கலவரம் நடக்காதா தமிழ்நாட்டுல அப்படின்னு ஏங்கி கிடக்கின்ற நரிகளுக்கு எதிராக போராடும் அப்படின்னு சொல்றாரு. நாகாலாந்து மக்கள் புறக்கணித்து அனுப்பிய பிறகும் திருந்தாமல் தமிழ்நாட்டு மக்களுடைய குழப்பத்தை உண்டாக்க மட்டுமே பணியாற்றும் ஆளுநருக்கு எதிராகவும் போராடும். இந்த மாதிரி போராட்டங்களுக்கு பிறகு இறுதியில் தமிழ்நாடே வெல்லும், ஒட்டுமொத்த இந்தியாவையும் காக்கும்னு சொல்றாரு. ஒட்டுமொத்த இந்தியாவையும் காக்கும், தமிழ்நாட்டோட மட்டும் நம்மளுடைய அரசியல் இல்லை. இங்கு முன்வைக்கக்கூடிய அரசியல் இந்திய அளவுல பேசுபடு பொருளாக இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த இப்போ உடனடியாக தேர்தல் ஆணையம் பீகார் தேர்தலை
ஆதரிச்சு அந்த பீகார்லயும் இதே சமூக நீதிக்கான குரல்கள் ஒலிக்க தொடங்கி இருக்கின்றன. அதனால இறுதியில் ஒட்டுமொத்த இந்தியாவையும் காக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்தியா கூட்டணியையும் காக்கும் தமிழ்நாடு தான், இந்திய நாட்டையும் காக்கும் தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது ஜஸ்ட் லைக் தட், இந்த மாதிரி தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், ஓரணியில் தமிழ்நாடு, தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் போன்ற விஷயங்கள் எல்லாமே ஜஸ்ட் லைக் தட் போற போக்குல ஏதோ சொல்றாங்க அரசியல் ரீதியா. அதை தாண்டி அதுல எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு தயவு செய்து யாரும் நினைச்சிடாதீங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லை. எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு மிகப்பெரியதொரு நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. 2026 தேர்தலில் அது ரொம்ப தெளிவாக வந்து நிற்கும். அதனால ஜஸ்ட் லைக் தட் இன்னொரு தேர்தல் என்று நினைத்துவிட முடியாத முக்கியமான தேர்தலாக 2026 தேர்தல் இருக்கும். அதனால எப்போதும் நம்ம ஆண்டனாக்களை மேல உயர்த்தியே பிடிச்சு சரியான செய்திகளை மட்டும் உள்வாங்குவோம். பரபரப்புக்காக வரக்கூடிய ஊக செய்திகளை புறந்தள்ளுவோம். அதன் மூலமாக மட்டும்தான் நம்மையும் காப்பாற்றிக்க முடியும். நம்மிடமிருந்து தேவையில்லாத வேறு சில குரல்கள் வராமல் இருப்பதையும் உறுதி செய்ய முடியும். இதையெல்லாம் மீறி நம்மை முட்டாளாக்கக்கூடிய அளவுக்கு செய்திகள் குவியும். அது எப்படி வருதுங்கிறத பார்த்து ஃபில்டர் பண்ண வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட தான் இருக்கு. அதை ஒவ்வொரு முறையும் என்னை போன்றவர்கள் உங்களோட பகிர்ந்து கொண்டே இருப்போம். நீங்க வீடியோ பார்த்துட்டு நீங்களும் கீழே உங்களுடைய கருத்துக்களாக இதையே தான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அதையே திரும்ப நானும் சொல்றேன். உங்களிடமிருந்து கருத்துக்களை பெற்று உங்களுக்கே திருப்பி கொடுக்கின்ற ஒரு வேலையை தான் நாங்க இங்க செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் மட்டும் இல்ல, பல நண்பர்கள் அதுதான் செஞ்சிட்டு இருக்கிறோம். அதுதான் சரியான அணுகுமுறையும் கூட அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.